இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு அப்படின்னு கேட்டால் நம்மள அதிகப்படியான மக்கள் வந்து சொல்றது வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவர், மருதநாயகம், மங்கள் பாண்டே இவங்க எல்லாத்தையும் தான். ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே சுதந்திர போராட்டம்னா என்ன, சுதந்திர போராட்டத்தோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லி செஞ்சு காமிச்சது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறினவர் தான் வந்து ஒரு தமிழர். அவர் தான் வந்து மாவீரன் அழகுமுத்துக்கோன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாவீரன் அழகுமுத்துக்கோனோட முழு வாழ்க்கை வரலாறு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இவரோட மரணம் வந்து ரொம்ப வீரமாகவும் ரொம்ப கொடூரமாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் ராகுல் கிஷோகாந்த். வெல்கம் டு இபாக் எக்ஸ்பிளைன்ஸ். மாவீரன் அழகுமுத்துக்கோனோட வாழ்க்கையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 1700கள், அதாவது 18th செஞ்சுரியில் தமிழ்நாடுக்கும் இந்தியாவும் எந்த நிலைமையில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்களோட பவர் வந்து கையோங்கி இருந்துச்சு. அதே மாதிரி மதுரை நாயக்கர்கள் கிட்ட இருக்கிற பவரும் வந்து கம்மியாகிட்டே இருந்துச்சு. பாளையக்காரர்கள் அப்போ தான் பவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷை யார் எதிர்த்தாலும் அது மன்னராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தோற்று போகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் பயந்து வரி கட்டிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மாவீரன் அழகுமுத்துக்கோனோட லைஃப்பை பற்றி பார்ப்போம். மாவீரன் அழகுமுத்துக்கோனோட ஃபேமிலி வந்து பண்டைய ஆயர்பாடி நிலத்தை வந்து சேர்ந்தவங்க. இவங்களோட மூதாதையர்கள் வந்துட்டு சோழ மன்னர்களுக்கும் மதுரை நாயக்கர்களுக்குமே வந்து கமாண்டராகவும் சோல்ஜர்ஸாகவும் இருந்தவங்க. ஸோ அழகுமுத்துக்கோனோட தாத்தாவான செருவைக்கோரர் அழகுமுத்துக்கோன் காட்டாளங்குளம் அப்படிங்கிற பகுதியை வந்து ரூல் பண்ணுறாரு. இந்த காட்டாளங்குளம் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். இவரோட பீரியட் என்னென்னா 1691 இருந்து 1720 வரைக்கும் இவர் வந்து இந்த இடத்த வந்து ஆட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை அப்படிங்கிற ஒரு யுத்தத்தில் வந்து இவரும் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் தமிழ்நாட்டில், அதாவது ஃபுல் சவுத் இந்தியாலையும் ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்டம் தான் வந்து மதுரை நாயக்கர்கள். ஸோ இந்த மதுரை நாயக்கர்கள் வந்துட்டு இவங்களோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. அதே மாதிரி பாளையக்காரர்களோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இந்த பாளையக்காரர்கள் வந்து பெரிய நிலப்பரப்பை வந்து ஆட்சி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு அதை தான் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களோட ஆட்சி முறையுமே வந்து ரொம்ப சிம்பிள். அந்த நாட்டு மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த நாட்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு தீங்கு வராமல் அந்த நிலத்தையும் வந்து பாதுகாக்கணும். அப்புறம் வந்துட்டு அவங்க ஆர்மியை வந்து மொபிலைஸ் பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அப்புறம் அந்த நாட்டு மக்கள்கிட்ட வரி வசூலிக்கணும். இவ்வளோதான் அவங்களோட ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷனாகவே இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து பாளையக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் பண்ணிருந்தாங்க. நாயக்கர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அவங்களோட பவர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான நிலையான ஒரு பவர் இல்லாத ஒரு டைமாக இருந்துச்சு. அழகுமுத்துக்கோனோட அப்பா அங்கமுத்துக்கோன் வந்துட்டு செப்பேடுகளை வந்து மதுரை நாயக்கர்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. இவர் காட்டாளங்குளம் பகுதியை இன்னும் ரொம்ப நல்லா எஃபிஷியண்டாக வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்களோட மனைவி வந்துட்டு ராணி அங்கமுத்தம்மாள். இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்தவங்க 2 பசங்க. அதுதான் வந்து ஒன்று மாவீரன் அழகுமுத்துக்கோன், இன்னொரு மாவீரன் சின்ன அழகுமுத்துக்கோன். இப்போ மாவீரன் அழகுமுத்துக்கோன் ஜூலை 11 1710 வந்து பிறக்கிறாரு காட்டாளங்குளத்தில். அதாவது இப்போ சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு பாளையக்காரர். இவர் சின்ன வயசுலேயே வந்துட்டு குதிரை ஏற்றம், அப்புறம் வந்துட்டு மல்யுத்தம், அப்புறம் வாழ்வீச்சு, இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப தேர்ச்சியும் பெறுறாரு. அதே மாதிரி நாயக்கர்கள் கூடயும் வந்து அப்போ இருக்கிற நாயக்க மன்னர்கள் கூடயும் ரொம்ப நட்பாக இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அழகுமுத்துக்கோன் வந்துட்டு யாதவ குலத்தில் கோணர் வம்சத்தில் பிறக்கிறாரு. இந்த கோணர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மன்னர் இல்லைன்னா ஒரு சீஃப், இல்லைன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு தலைவன் அப்படிங்கிறது இதோட பொருள். ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், ஏன் இவன் இந்த குலத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான், இந்த குலத்தை பற்றி பேசுகிறான், ஒருவேளை இவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறானா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இல்லவே இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒன்று இவர் வந்து இந்த இடத்துல இருந்தார், இந்த குளத்தில் தான் வந்து பிறந்தார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் வந்து அந்த காலத்தில் எல்லோரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய மன்னர்களான மாவீரன் அழகுமுத்துக்கோனாக இருக்கட்டும், வேலுநாச்சியாராக இருக்கட்டும், மருது சகோதரர்களாக இருக்கட்டும், ஹைதர் அலியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எந்த ஒரு ஜாதி மதம் இனம் அப்படின்னு பார்க்காம தான் வந்து சண்டை போட்டாங்க சுதந்திரத்துக்காக. அப்படி இல்லைன்னா வந்து வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலி உதவி பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி புலித்தேவரை வந்து மாவீரன் அழகுமுத்துக்கோன் வந்து அரவணைச்சு அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ இப்படியெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஜாதி இனம் இதெல்லாம் பார்க்காம தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன். இப்படியே நம்மளும் ஃபாலோ பண்ணால் நம்ம நாடும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து மாவீரன் அழகுமுத்துக்கோன் சின்ன வயசுலேயே வந்துட்டு எட்டயபுரத்தோட மன்னரான ஜெகவீர ராமபாண்டி எட்டப்பன் கூட நட்புறவு வச்சுக்கிறாரு. அதே மாதிரி எட்டயபுரத்தில் நட்புறவு வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு டாப் கமாண்டராகவும் செயல்பட்டு அந்த ஆர்மி எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணி ஒரு பெரிய லீடரை, ஒரு கமாண்டராகவும் வந்து மாறுறாருங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அழகுமுத்துக்கோன் பிரதர்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து எட்டயபுரத்துக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சோல்ஜர்ஸை வச்சுட்டு பிரிட்டிஷர்ஸ் சின்ன சின்ன அட்டாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. 1750களில் அழகுமுத்துக்கோனோட அப்பாவான அங்கமுத்துக்கோன் வந்துட்டு அனுமந்தக்குடி அப்படிங்கிற ஒரு யுத்தத்தில் வந்து இறந்துடுறாரு. ஸோ இப்போ வந்து அங்கே சுத்தமாக வந்து பவரே இல்லை, ஒரு நிலக்குலைஞ்சிருச்சு. ஸோ சின்ன அழகுமுத்துக்கோன் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அரியாசனத்தை எடுத்துக்கோன்னு அழகுமுத்துக்கோன் கிட்ட சொல்கிறாரு. இவர் வந்து ஆர்மியை மேனேஜ் பண்ணிக்கிறாரு.
ஸோ அழகுமுத்துக்கோனுக்கு வந்து 22 வயசு இருக்கு போகும்போது அவர் வந்து அரியாசனத்தில் ஏறி அரியாசனத்தை வந்து பிடிச்சிக்கிறாரு. காட்டாளங்குளத்தை அவர் தான் வந்து ரூல் பண்ணுறாரு. சின்ன அழகுமுத்துக்கோனுக்கு பிரிட்டிஷ்காரங்களோட ட்ரேட் பண்ண சுத்தமாகவே வந்து பிடிக்கல. இது வந்து பிரிட்டிஷ் இன்னுமே வந்து கோவப்படுத்துச்சு. 1750களில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கூட்டுறவை வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு நவாப் ஆஃப் ஆர்காட் கூட இணைஞ்சு தமிழ்நாட்டில் அதிகப்படியான இடங்களை வந்து பிடிச்சி அங்கே இருக்கிற இடங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து வரி வசூலிக்க ஆரம்பித்தாங்க. 1750களில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கமாண்டரான அலெக்சாண்டர் கிரேன், அப்புறம் நவாப் ஆஃப் ஆர்காட்டில் இருக்கிற ஒரு படைத்தலைவரான கான் சாஹிப், அதாவது இவர் யூசுப் கான்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பிற்காலத்தில் மருதநாயகமாக மாறுறாரு. ஃபஸ்ட்டு இவர் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு தான் வந்து சப்போர்ட்டாக நின்றுருந்தார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு என்ன உண்மை எது கரெக்டு அப்படிங்கிறது புரிஞ்சு இவர் வந்து சுதந்திரத்துக்காக சண்டை போட்டார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகப்படியான இடங்களை பிடிச்சி டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே வர எட்டயபுரத்துக்கும் வந்துட்டு அங்கேயும் வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி எட்டயபுரத்துக்கிட்ட இருக்கிற அரசர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து மாவீரன் அழகுமுத்துக்கோன் இது எல்லாத்தையும் பேசி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் யார் யார் இருக்காங்கன்னா மாவீரன் அழகுமுத்துக்கோன், சின்ன அழகுமுத்துக்கோன், ஜெகவீர ராமபாண்டி எட்டப்பன், அப்புறம் குருமலைத்துறை, இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கலான்னு பேசுகிறாங்க. பிரிட்டிஷ்க்கு வரியை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. இதில் வந்து மாவீரன் அழகுமுத்துக்கோன் இதை எப்படி பார்த்தாருன்னா, இன்றைக்கி நம்ம கிட்ட இருந்து பிரிட்டிஷ் வந்துட்டு இந்த மாதிரி வரியை கேட்குறாங்க, அதே மாதிரி நாளைக்கு வந்து நம்ம நாட்டையே பிடிச்சி நம்ம கிட்ட வந்து சுதந்திரமே நம்ம வந்து பிச்சை எடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு டேஞ்சர் சைனாக வந்து பார்த்தாரு. ஸோ அவர் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து வரி கட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ இவங்க எல்லாரும் பேசி முடிவெடுத்ததுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பிரிட்டிஷ்க்கு வரி கட்டக்கூடாதுன்னு எல்லாம் முடிவெடுத்துட்டாங்க. இந்த சமயத்தில் இவங்க முடிவெடுத்தோடனே எட்டயபுரத்தோட மன்னரான ஜெகவீர ராமபாண்டி எட்டப்பன் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற வில்லேஜஸில் இருக்கிற அதிகப்படியான சோல்ஜர்ஸு, ஆர்மி, படையில் இருக்கிற குதிரை படைகள், யானை படைகள், இது எல்லாத்தையுமே வந்து அழகுமுத்துக்கோனுக்கு வந்து தராரு. எதுக்காகன்னா அடுத்து பிரிட்டிஷ் நம்மளை எதிர்த்து சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இங்கே படையை பயங்கரமாக திரட்டிட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து சின்ன அழகுமுத்துக்கோன் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. பிஸ்னஸ்க்காக எங்கள் நாட்டுக்குள்ளே வந்த வெள்ளையர்களுக்கு நாங்கள் ஏன் வரி கட்டணும், இதை கேட்கறக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாரு. ரெண்டாவதாக வரி வசூலிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க காட்டாளங்குளத்துக்குள்ளேயோ எட்டயபுரத்துக்குள்ளேயோ வந்தாங்கன்னா அவங்களோட தலை வந்துட்டு எட்டயபுரம் மண்ணிலையும் காட்டாளங்குளத்துலேயும் வந்து உருளுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு வந்து எழுதி அனுப்பிச்சிருந்தாரு. இது வந்து பிரிட்டிஷ் ஜெனரலை வந்து ரொம்ப கோவப்படுத்துச்சு. பிரிட்டிஷ் என்ன நினச்சாங்கன்னா இவங்க வந்து அடங்கியே அமைதியாக போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவங்க வந்து அதுக்கு மாறாக இவங்க எகுத்து நிற்கிறாங்க அவங்கள. அதே மாதிரி அழகுமுத்துக்கோனோட ஆர்மிக்கும் தெரியும், அவருக்குமே தெரியும் நம்ம அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும், பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்குது, வெப்பன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது, நவீன வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, நம்மளை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஸோ இருந்தாலும் இவர் பயப்படாமல் நிற்கிறாரு. இதே தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சந்தேகம், என்னடா நம்ம இவ்வளோ அதிகமான பவர்ஸும் வெப்பன்ஸும் வச்சுருக்கோம், இது எல்லாமே பார்த்து பயப்படாமல் அசால்ட்டாக இவ்வளோண்டு ஆர்மியை வச்சு நம்மளை எதுக்கணும் அப்படிங்கிற வராங்களே, எந்த தைரியத்தில் இவங்க வராங்க, அந்த அழகுமுத்துக்கோனுக்கு எவ்வளோதான் தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் வியந்து போய் நின்று இருந்தாங்க. ஸோ இதனால் கோவமடைஞ்ச பிரிட்டிஷ் இவங்க மேலே ஒரு வாரை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. 1750களில் பிரிட்டிஷ் ஆர்மி வந்துட்டு அழகுமுத்துக்கோனுக்கு எதிராக வந்து சண்டை போடுறாங்க. இதில் அழகுமுத்துக்கோனும் அவரோட தம்பியும் சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் எட்டயபுரத்தோட மன்னரான ஜெகவீர ராமபாண்டி எட்டப்பனோட சோல்ஜர்ஸும் அந்த நாட்டோட படைகளும் சேர்ந்து பிரிட்டிஷர்களை எதிர்த்து வந்து சண்டை போடுறாங்க. இதில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் கிட்ட வெறும் சின்ன படைகள் தான் இருக்குது. இந்த சின்ன படையை வச்சுட்டு அவர் அதிகமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாரு, கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக்ஸ் மாதிரி அதிகமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பிரிட்டிஷர்களை அதிகப்படியாக கொள்றாரு, கொண்டு அந்த யுத்தத்திலையும் வந்து ஜெயிக்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய சென்சேஷனே உருவாக்குச்சு. யாரெல்லாம் பிரிட்டிஷை எதிர்த்து நிற்கவே முடியாதுன்னு நினச்சாங்களோ, பிரிட்டிஷை எதிர்த்து அவ்வளோ பெரிய படையை எதிர்த்து இவர் ஜெயிச்சு காட்டினது அங்கே இருக்கிற நிறைய பேர்த்த வந்து ரொம்பவுமே இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து எல்லாருமே வந்து புரட்சிக்கு இறங்க ஆரம்பித்தாங்க, இவர் படைகளில் வந்து சேர ஆரம்பித்தாங்க. சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பயங்கரமாக பரவச்சு. அதே மாதிரி வரலாற்றில் பிரிட்டிஷை எதிர்த்து நடந்த முதல் யுத்தமும் இதுதான். இந்த யுத்தம் எப்போ நடக்குதுன்னா 1752. இதில் பிரிட்டிஷ்காரங்க தோத்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரீசன்ஸ் என்னென்னா, பிரிட்டிஷ்காரங்க கைக்கு கரெக்டான டைமில் வந்து அவங்களோட ஆயுதங்கள் வந்து சேரல, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் அதிகப்படியான பிரிட்டிஷ் இறந்தாங்க. அதேமாரி அழகுமுத்துக்கோனோட படைகள் இதில் ஜெயிச்சாங்க. இது வந்து அழகுமுத்துக்கோனோட படைக்கு ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சுது. 1755 பிப்ரவரியோட ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு ஒரு பெரிய ஆர்மியை திருநெல்வேலியிலிருந்து எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இந்த ஆர்மியில் வந்து 500 யூரோப்பியன்ஸும் 2000 இண்டிஜினியஸ் சோல்ஜர்ஸும் இருக்காங்க. இந்த இண்டிஜினியஸ் சோல்ஜர்ஸ் யாருன்னா
உள்நாட்டு வீரர்கள், அந்த நாட்டிலேயே இருந்துட்டு அவங்களுக்காகவே வந்து போர் பண்ணுறவங்க தான் இந்த இண்டிஜினியஸ் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்துட்டு இருக்க போகும்போது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் கமாண்டரான ஹெராயின் கிரானும் அதே மாதிரி நவாப் ஆஃப் ஆர்காட்லேருந்து யூசப் கானையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த யூசப் கான் வந்துட்டு இந்த 2000 இண்டிஜினியஸ் சோல்ஜர்ஸ், அதாவது உள்நாட்டு வீரர்களுக்கு தலைவனாகும். அதே மாதிரி ஹெராயின் கிராயின் வந்து இந்த மொத்த படைக்குமே வந்து ஒரு தலைவனாகவும் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க அங்கேருந்து கிளம்பும்போதே இவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, முதல் இன்டென்ஷன் இவங்களுக்கு வந்து மொத்த சவுத் இந்தியாவில் இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அங்கே இருக்கிற எல்லா பொற்காசுகள் செல்வங்கள் எல்லாத்தையுமே வந்து திருடிட்டு, அதுக்கப்புறம் வந்து இவங்களோட இன்னொரு முக்கிய நோக்கம் வந்துட்டு சவுத் இந்தியாவில் இருக்கிற கிங்டம்ஸ் எல்லாத்தையும் வீழ்த்தி அங்கே வந்து பிரிட்டிஷ் ரூலை வந்து எடுத்துகிட்டு வந்து முக்கியமாக வரி வசூலிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து உள்ளே வராங்க. மார்ச் 9, 1755 நவாப் ஆஃப் ஆர்காட்டை சேர்ந்து யூசுப் கான், அதாவது மருதநாயகம் இருந்துட்டு காலமேக பெருமாள் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்து நெருப்பை பற்ற வச்சிடுறாரு. நெருப்பை பற்ற வச்சு அங்கே இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்குள்ளே இருக்கிற எல்லா சிலை முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து திருடிட்டு போயிடுறாங்க. தங்க நகைகள் எல்லாத்தையுமே வந்து திருடிட்டு போயிடுறாங்க. இந்த கோயில் வந்து மதுரையிலிருந்து 8 மைல்ஸ் வந்து கிழக்குல இருக்கு. இந்த டைம்ல வந்து ஹெராயின் கிராயின் வந்து மதுரைக்குள்ள ஃபுல்லாவே வந்துடுறாரு. இந்த டைம்ல எட்டயபுரத்தோட மன்னரான ஜெகவீர ராமபாண்டிய எட்டப்பன் கிட்ட புலித்தேவர் வந்து ஹெல்ப் கேட்டு வர்றாரு. என்னன்னா, இது மாதிரி எங்கள் நாட்டில் இருக்கிற வில்லேஜர்ஸும் அது மட்டும் இல்லாமல் சோல்ஜர்ஸையும் வந்து ஒன்று திரட்டணும், நாங்களும் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்குறாரு. ஆனால் வந்து எட்டப்பன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மறுத்துறாரு. ஸோ அழகு சகோதரர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இவரை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்து புலித்தேவன் வந்து டிராவன்கோர் கூடயும் வந்து கூட்டமைப்பு வச்சுருந்தாரு. அது வந்து ஒரு பெரிய படை. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து யுத்தத்தில் வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கமாண்டரான ஹெராயின் கிராயினை வந்து ஜெயிச்சிடுறாங்க. இது வந்து ரொம்பவுமே ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. இந்த விக்டரியால் இந்தியாவில் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் வந்து இவங்க புகழ் பரவுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து வந்து சண்டையும் போடலாம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டாங்க, சண்டையும் போட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகுமுத்துக்கோன் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மாற ஆரம்பிச்சாரு. இந்த சமயத்தில் ஏப்ரல் 7, 1755 சின்ன அழகுமுத்துக்கோன் வந்து ஒரு கோயிலில், பெருமாள் கோயிலில் வந்து இறந்துடுறாரு, பிரிட்டிஷால் கொல்லப்படுறாரு. ஸோ இதை பார்த்து ரொம்ப அழகுமுத்துக்கோனுக்கு ரொம்பவுமே வந்து கோவம் வருது. யூசுப் கானுக்கு அழகுமுத்துக்கோனோட டெக்னிக்ஸ் பற்றி கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஸோ யூசுப் கான் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, நான் வந்து அடுத்து வந்துட்டு எட்டப்பனோட பேலஸ், அதாவது அரண்மனையை வந்து அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு. ஸோ இந்த டைமை வந்து அழகுமுத்துக்கோன் எப்படி பார்க்குறாருன்னா, ஸோ இவங்க அதை தான் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் வந்து அதிகப்படியான மக்களை வந்து படைகளில் சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. 766 வீரர்கள், படை வீரர்களை வந்து இவரோட படைகளில் வந்து சேர்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எட்டயபுரத்தோட மன்னரான எட்டப்பனையும் அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களையும் வந்து ஒரு சேஃபான பகுதியில் எடுத்துகிட்டு போய் தங்க வச்சுட்டு இவர் வந்து நைட் ஆனால் அந்த இடத்த வந்து சுற்றி யாராச்சும் உள்ளே வராங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ஒரு வழியே யுத்தமும் ஆரம்பிச்சிருச்சு. அழகுமுத்துக்கோன் வந்து இந்த பேட்டில் வந்து சண்டை போடுறாரு. இந்த சண்டை வந்து 3 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து நடக்குது. இதில் வந்து அழகுமுத்துக்கோனோட குதிரையோட வலது கால்லையும் சுட்டுறாங்க, அதே மாதிரி அழகுமுத்துக்கோனோட கால்லையும் வந்து சுட்டுறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் வந்து போரில் வந்து தாக்கு பிடிக்க முடியாது, எல்லாரும் இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமுத்துக்கோனோட படைகளில் வந்து மிச்சம் இருந்தது 248 வீரர்கள் தான். இவங்க எல்லாருமே வந்து ஒரு செட் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமுத்துக்கோனோட சேர்த்து 248 சோல்ஜர்ஸ், அப்புறம் அவரோட க்ளோஸான தளபதிகள் 7 பேரையும் சேர்த்துட்டு ரத்தநாயக்கனார் கோட்டையில் போய் அவங்க பதுங்கிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் ஒரு துரோகம் ஒன்று நடக்குது. அழகுமுத்துக்கோனோட நெருங்கிய நண்பரான சிவசங்கரம் பிள்ளை அப்படிங்கிறவரை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவர்கிட்ட வந்து அழகுமுத்துக்கோன் எங்கே ஒளிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு வந்து இந்த நாட்டையும் தரோம், அதே மாதிரி உனக்கு நிறைய செல்வங்களையும் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒத்துக்கிட்டு சிவசங்கரம் பிள்ளையும் அழகுமுத்துக்கோனுக்கு ஒரு பெரிய துரோகத்தை வந்து செய்கிறாரு. அவர் எங்கே ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த பெத்தநாயக்கனார் கோட்டையில் தான் இருக்காரு அப்படிங்கிற இடத்தையும் வந்து சொல்லிடுறாரு. இவ்வளோ பேரோட தான் இருக்காரு, 248 பேரோட தான் இருக்காரு, நீங்கள் சுற்றி வளைச்சிங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றாரு. ஸோ யூசுப் கானும் வந்துட்டு அந்த இடத்த வந்து ஃபுல்லாக சுற்றி வளைக்கிறாரு. சுற்றி வளைச்சி 248 சோல்ஜர்ஸையும் அவர் கூட இருந்த 7 படை தளபதிகளையும் சேர்த்து வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு இவங்க எல்லாத்தையுமே வந்து நடுக்காட்டூர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் 248 சோல்ஜர்ஸோட வலது கைகளை வந்து வெட்டுறாங்க. எதுக்காகனா இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களையும் நவாப் ஆஃப் ஆர்காட்டையும் எதிர்த்து வாள் தூக்கியதற்காக இவங்களோட வலது கையெல்லாம் வெட்டுறாங்க. இது வந்து ஒரு வார்னிங் சிம்பிளாக வந்து அவங்க எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. 18 ஜூலை 1759 அழகுமுத்துக்கோனை வந்துட்டு பீரங்கியோட வாய்க்கிட்ட வச்சு கட்டிடுறாங்க. அவங்களோட கையையும் 2ஐயும் இழுத்து கட்டி அவரோட உடம்ப வந்து வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னென்னா, நீ வந்து பிரிட்டிஷோட ரூல்ஸை வந்து ஏற்றுக்கிட்ட, அதாவது என்னென்ன ரூல்ஸ்னால், இந்த மாதிரி நீ வந்து உன் நாட்டு மக்களை வரி வசூல் பண்ணி எங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இருந்து அதே மாதிரி எங்களை எதிர்த்து எந்த ஒரு சண்டையும் போடாமல் இருக்கணும்,
அப்படி இருந்தீங்கன்னா உனக்கு வந்து உன்னோட அரியாசனத்தையும் உனக்கே தரும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு உயிர் பிச்சையும் வந்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து மறுத்த அழகுமுத்துக்கோன் வந்துட்டு அந்த இடத்துல வந்து சிரிச்சபடியே நிற்கிறாரு. இது வந்து பிரிட்டிஷ் கமாண்டரை வந்து ரொம்பவுமே கோவப்படுச்சு. ஸோ பிரிட்டிஷ் ஜெனரல் என்ன பண்ணாருன்னா அந்த பீரங்கி குண்டை வந்து பற்ற வைக்கிறாரு. ஸோ அந்த பீரங்கி குண்டு போய் வெடிச்சு அழகுமுத்துக்கோனோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே பீஸாக வந்து தெரிச்சிருது. இப்படி வந்து ரொம்ப கொடூரமாகவும் ஒரு வீர மரணமும் அடைகிறாரு. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு இவர் இன்ஸ்பிரேஷனை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுதந்திர போராட்டம் இன்னுமே வந்து வீரியமாகுது. அப்புறம் அழகுமுத்துக்கோன் கிட்ட இருந்த காட்டாளங்குளம் பகுதியில் இருந்த அரண்மனையையும் நிறைய கோட்டைகளையும் வந்து பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அழகுமுத்துக்கோனோட வீட்டையும் வந்து மொத்தமாக தகர்ச்சி இருந்துடுறாங்க. ஏன் வந்து அழகுமுத்துக்கோனோட ஸ்டோரி வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமே போயிட்டு இருக்குன்னா, இவரை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அடுத்தடுத்து வந்தவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவர், மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார் இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அழகுமுத்துக்கோனோட தியாகமும் அவரோட வீரமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்து அதோட வீரியம் வந்து கம்மியாயிட்டே இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் வரலாறை வந்து மாற்ற முடியாது. ஸோ இவரை வந்து மரியாதை செய்யும் விதமாக இவரோட சிலைகளை வந்து 2 இடத்துல தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. தூத்துக்குடியிலையும் சென்னையிலையும் வச்சு அந்த நாளப்போ இவருக்கான மரியாதையை வந்து செலுத்திட்டு வராங்க இன்னை வரைக்கும். இது இன்னைக்கு வரைக்குமே நிறைய இந்தியன்ஸ்க்கு தெரியாமே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த தமிழனோட பெருமையை எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு சேர்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு ஈபாக் எக்ஸ்பிளைன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.